வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வஸ் துணை. நாம் பார்த்துருக்கிற படம் டைகர் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஒரு 2003 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாட்டு போட்டிருக்கோம். மறக்காமல் பார்க்காதவங்க வீடியோட எண்டில் கொடுக்குறோம், பார்த்துக்கங்க. இது அந்த பாட்டோட செகண்ட் பார்ட் கண்டினியூ. ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய திருடன் என்ன ஆனா அப்படிங்கிற கதையை அப்படியே பேசிட்டு போய் ட்ரூ ஸ்டோரி அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம கதாநாயகன் ஊரில் மிகப்பெரிய கொள்ளைனா இருப்பா. அப்படியே சின்ன பையன்லேருந்து அப்படியே கொள்ளைன்னு ஆரம்பித்து அப்படியே பெருசாக வளர ஆரம்பிச்சிடுவாப்பில். அப்படி எப்படின்னு சொல்லி போட்டு கொள்ளைக்கூட தலைவனுக்கு மேலே டெவலப் ஆகிற அளவுக்கு வந்துடுவார். கிட்டத்தட்ட கேஜிஎஃப் லெவலுக்கு வந்துடுவார். ஸோ அந்தளவுக்கு படத்தை பில்டப் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம கதாநாயகனுக்கு ஒரு ஜோடி கிடச்சிரும். அந்த ஜோடியில் பயணிச்சுட்டு போயிட்டுருப்பாப்பில். அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு மிகப்பெரிய திருநடத்த ஒரு நகை நட்டுலாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. ஸோ அதை எடுக்கலாம்னு சொல்லி போட்டு பிளான் போட்டுருப்பாப்பில். அந்த நேரம் பார்த்து கதாநாயகி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பார் அவங்களோட நண்பர்கிட்ட எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் அந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக போகும்போது கதாநாயகி அந்த அழுதுட்டுருப்பாங்க, நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த நகை அந்த இன்னொருத்தங்கிட்ட இருக்கும் இந்த குண்டு வில்லங்கிட்ட, அவங்ககிட்ட போய் நகையை பூரா அடித்து பிடிச்சி சண்டையெல்லாம் வேறு லெவல் போடுவார். அதாவது ஹார்பரில் அவங்க நிறைய நகை இருக்குது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோக்கு. ஸோ என்ன பண்ணுவார், சும்மா சுற்றி சட்டை போட்டு அங்கே இருக்க நகையை பூரா எடுத்துகிட்டு வருவார். ஆக்சுவலாக நகையை எடுத்துட்டாப்புல அவன் நண்பர்கள் கூட வந்தவன் பீடி குடிச்சதுனால அந்த பீடியை பார்த்து அவன் பிடிச்சிருப்பான். இந்த நம்ம ஊர் கடை பீடி கிடையாது இது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அவன் நண்பர்களை பிடிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து அவன் கூட இருக்கிற நண்பர்களை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுவார். வேறு லெவலில் சண்டை வெறித்தனமாக போகுது. அதுக்கப்புறம் சுற்ற போட்டு நம்ம கதாநாயகன் கொன்று வரலாங்கன்னு முடிவெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்காது. அவ்வளோ கூட்டத்தில் சும்மா சிங்கம் மாதிரி நிற்கிறாரு நம்ம ஹீரோ ரவிதேஜா. அதுக்கப்புறம் கன் எடுத்துட்டோமா டப்புன்னு சுட்டு தள்ளுறாப்புல. சுட்ட உடனே கூட பயந்துக்கிறாங்க, ஏன்னா கன்னெல்லாம் வச்சுருக்காங்க, இவன் வேறு லெவலாலாம் கொள்ளையாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அந்த பயத்துலேயும் பதட்டத்துலேயும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டமே செதறி போடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு, என் பக்கம் வராத தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாரு, கன்னை தூக்கி காமிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சுது. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுவோம். சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா அப்படி வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலை சம்பவம் நடந்து போச்சுங்களா, அந்த இடத்துல அந்த நகையை பறி கொடுத்து வேணாமா, நம்ம இந்த கொள்ளை கொடுத்தல அவனுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான், ஒருத்தன் வந்தான், இவன் கூட தான் கேள்விப்பட்டேன், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன ஆயிடுது, இந்த கடத்திட்டு வந்து நகையை கொண்டு சொல்ல போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. போலீஸ் பிடிச்சி போட்டு பயந்துக்கிறாங்க. ஒரு பீடிக்காக இப்படி மாட்டிட்டியாடா அப்படின்னு சொல்லி போட்டுலாம் பேசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறாரு, சரி அங்கே செக் போஸ்ட் இருக்குது, நம்ம அங்கே போன மாட்டிக்குவோம், நீங்கள் நான் சொல்கிற இடத்துல நகையை கொண்டு வருங்க அந்த கோயில்கிட்ட அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சிட்றாப்புல. தப்பிச்சு சொல்லி அங்கிட்ட கரும்பு காடு வழியாக தப்பிச்சு போகும்போது போலீஸில் அங்கிட்ட ரோந்து வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகி நம்ம ஹீரோ வருவார், கூட்டிகிட்டு போவார், புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோ ரீச் ஆகிட்டாப்புல. பார்த்தவொடனே கதாநாயகிக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கதாநாயகிக்கு ஒரே சந்தோஷம். நம்ம கதாநாயகனுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. என்ன நீ வரேன்னு சொன்ன விளையாட்டே போச்சு, நீ ஒரு வேளை வராமல் போயிட்டுன்னு பயந்துட்டு நான் இங்கே போகிற தாலியை ரெடி பண்ணிட்டியா இல்லை அப்படின்னு கேட்கேன். தாலியை நானே ரெடி பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி தாலி தூக்கி காட்டுறாங்க. சரி பேச அந்த போது கிளம்பலாம்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அப்படியே ட்ரெயினை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்க்குறாரு. அப்படி என்ன தர அதிர்ச்சியாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி இவர் அவங்க ஊரில் ஒருத்தர் நிற்கிறான் பார்த்திங்கன்னா, அந்த கொலைக்கூடத்தோட பையன் காசி, அவனுக்கு இவனுக்கு ஒரு பஞ்சாயத்து போய் வந்திருக்கும். அதனால அவன் பகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், ட்ரெயின்லேருந்து அவன் இறங்குவான். சும்மா இறங்கல, அவன் பூரா போலீஸும் கொடுத்து வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி அவங்கள சுட்டு போட்டு தப்பிச்ச நகையை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே பழிச்சத்தை போட்டு போலீஸ்காரன் போட்டு வந்திருப்பான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இருக்கணும், போலீஸில் அப்படியே சுற்று போட்டு நிற்கிறாங்க, ஒடியாடுறாங்க அவனை பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு வேறு வழி இல்லை, மாட்டிட்டுமே அப்படி மாதிரி நம்ம ஹீரோ கூட முழிக்கிறப்ப. அதுக்கப்புறம் இவன் வரான், யார் அந்த காசி, அவன் என்னங்கிறான், இந்த மாதிரி நீ தப்பிக்க முடியாது, இந்த மாதிரி நீ அங்கே போன நகையை கொள்ளடிச்சில்ல, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இத்தனை பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே கதாநாயகி பார்க்குறாங்க, டக்குன்னு கையை விடுறாங்க. விட்ட உடனே நமக்கு கூடிய மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் இவனை பிடிச்சிடுறாங்க. என்னோடய ஆட்டம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் நாகேஸ்வர போகிற என்னோடது தான்,
அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகியை பார்த்து சொல்கிறாரு அந்த காசி. அதுக்கப்புறம் கதாநாயகி டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு நாள் தானே உனக்கு கொள்ளையடி கூடன்னு சொன்னேன், அதை கூட செய்ய மாட்டியா? இந்த ஒரு நாள் நீ விட்டுருந்தீங்கன்னா நம்ம நேரம் போயிருந்துருக்கலாம், நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. என்னென்னா, இவன் என்னை கூட்டிகிட்டு போயிடுவான், அவன் ஜவுளியத்துக்கு வச்சுக்குவான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வீட்டில் அப்பா பார்க்குற பையனை தான் நான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அதுக்கப்புறம் கண்காணிக்கிட்டு கதாநாயகி அப்படியே பின்னாடி பேக் அடிக்கிறாங்க. அப்படியே பேக் அடிச்சு பின்னாடி போகும்போது ட்ரெயின் ஃபைனாக வருது. ட்ரெயின் குச்சி 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 சவுண்டு கேட்குது பயங்கரமாக. அப்படியே டாக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே பேக்கில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அந்த ட்ரெயின் இவங்க மேலே ஏறி போயிடுது. ஆக அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்டை கூட செத்து போயிட்டாங்க. இதை பார்த்தா நம்ம கதாநாயகிக்கு ஒரே கஷ்டமாக போயிடுது. என்னோட நம்மளால் செத்து போயிட்டாலே அப்படின்னு அவங்களுக்குள்ள மன வருத்தம். கையில் அந்த தாலியோடையே செத்து போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கதறாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க போலீஸ்லாம், நீ கதறினது போதும் வான்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கதை எல்லாத்தையுமே அந்த அதிகாரி போலீஸ் அதிகாரி இவங்ககிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ ஏற்பட்டவன் அவன் அப்பா கொண்டு இருக்கான், தற்கொலை அதாவது காதல் தற்கொலைக்கு காரணமாக வந்திருக்கான், அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க கரண்ட்டில். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற மிகப்பெரிய உயர் அதிகாரிகள்லாம். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆளை பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், இது நீங்கள் சாதாரண மேடை போடாதீங்க, இன்னும் வருஷம் நடந்துட்டு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் வருஷம் பார்த்து சொல்கிறாப்ப. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பிடிச்சதுக்கப்புறம் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அங்கே என்ன நினைக்கிறாரு, மிகப்பெரிய சம்பளம் நடத்திருக்காரு. என்ன சம்பளம் கேட்டிங்கன்னா, அந்த ஜெயிலர் பார்க்குறாரு ஒரு அந்த அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த கம்பி வேலைக்கு மேலே ஒரு துணி தொங்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோக்கு அந்த டைமில் என்ன ஆகி போச்சு, ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு சாப்பாடு போடும்போது சாப்பிட மாட்டேன்டாப்புல. நான் சாப்பிடல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சிங்கம் பசிச்சாலும் ஃபுல்லாக திங்காதுன்னு சொல்ல, இது என்னோடய ஜெயிலு, இது என்னோடய கோட்டை, நான் சொல்கிறத நீ சாப்பிடும் அப்படின்னு அந்த ஜெயிலர் சொல்ல, அப்போ நான் நாளைக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இங்கே தாண்டி நீ எதுவும் போயிட முடியாது, தில்லு இருந்தால் இந்த ஜெயிலை தாண்டி நீ போயிடுறா பார்க்கலாம் அப்படின்னு நான் ஜெயிலரு நம்ம ஹீரோ கிட்ட சவாலோட, இந்த சவால் எனக்கு பிடிச்சிருக்குது, கண்டிப்பாக நாளைக்கு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது அவ்வளோ பெரிய ஜெயிலவே அந்த ஜெயிலுக்குள்ளே யாருமே தப்பிச்சு போனதில்லை இது வரைக்கும். இப்போ முடிஞ்ச நீ தப்பிச்சப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டு சவால் வருவார் அந்த போலீஸ்காரர். அந்த சவால் நினச்சி பார்க்குறாரு. இப்போ வாய்ப்பு வந்துக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாப்புல அந்த ஜெயிலிருந்து. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மற்ற அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க, அந்த ஜெயில் அளந்து வைக்கிறாங்க, எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ ஃபீட்டு, 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து தாங்க தாண்டவே முடியும் அப்படின்னு அங்கே இன்னொருத்தர் அதிகாரி சொல்ல, எப்பட்றா அவ்வளோ பெரிய தாண்டாங்க அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுது எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டுறாங்க பாருங்கள். நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து இப்படி ஜம்ப் அடிக்கிறாரு, இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு யுகத்தில் அந்த ஜெயிலர் கணிக்கிறாப்புல. ஒரு சிங்கத்தை விட ஒரு புலியை விட ஏதோ ஒரு மிருகம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மிருகத்தை விட பயங்கரமாக தாண்டி இருக்குன்னு சொல்கிறாரு அந்த அங்கே இருக்கிற அதிகாரி. அப்படி தாண்டி போய் மேலே தப்பிச்சு போயிருக்காரு நம்ம ஹீரோ. அவன் சிங்கம் இல்லை புலி இல்லை, அதுக்கு மேலே இருக்குது அவன் டைகர் அப்படிங்கிற அங்கே கன்ஃபியூஸ் ஆகிற அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிருகத்தை விட பயங்கரமாக தாண்டிட்டார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அப்படி தாண்டி தப்பிச்சு போன நம்ம ஹீரோ இன்னும் எங்கே இருக்காருன்னு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படி தப்பிச்சு போனவர் என்ன இருக்குது, அந்த காசி கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கொலைவரியாக கொன்று போட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தனி விட்டு வைக்கல. ஏன்னா நம்ம கதாநாயகி சாருக்கு இவங்கள காரணம் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்மள ஒரு ரிவெஞ்ச் எடுப்பார் இல்லையா, ஸோ ரிவெஞ்ச் எடுத்துட்டாப்புல எல்லாத்தையுமே கண்டந்தரமாக வெட்டி கொடூரமாக கொண்டுட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு இங்கே இருக்கிற அதிகாரி, அந்த போலீஸ்காரி. சரி, இப்போ எதுக்கு இந்த எங்களை எதுக்கு வர சொன்னீங்க, உடனே பிஎம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், ப்ரீஃப் எடுங்கன்னு சொல்ல, என்னடா ப்ரீஃப்னு பார்த்தா ஒரு லெட்டர் வந்துருக்குது, இந்த மாதிரி பிஎம் ஆஃபீஸ்லேருந்து நான் அவனை எடுத்துகிட்டு பார்ப்பறேன் அப்படின்னு சொல்லி போட்டு, இது யார் அனுப்பியிருக்கான், டைகர் நாகேஸ்வரன் அனுப்பியிருக்காப்புல, இது ஏன் நீ முதலே சொல்லலை அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கான். இல்லைங்க, இது சொல்கிறதுக்கு பண்ணி இதுதான் சரியான நேரம் சார், இது சரிப்பட்டு வராத தோணுது சார் அப்படின்னு சொல்லி கேட்கேன். கண்டிப்பாக சரியாக வரும், நம்ம அந்த இது தாண்ட முடியாது, இந்த பிஎம்சி கூட யாருனால ப்ரீச் பண்ணவே முடியாது அப்படி எப்படின்னு அந்த அதிகாரி சொல்ல, சார் நான் சொல்கிறத கேளுங்க சொல்லி கேட்காம கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து பிஎம்மோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க எல்லோரும் கார் எடுத்துக்கிட்டு. கரெக்டாக அங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க பாருங்கள். அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் செக்யூரிட்டி எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணுறாங்க. பிஎம் மேடம் மேலே இருக்காங்களா, சார் மேலே இருக்காங்க சார், சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்படியே அந்த சரௌண்டிங் போகிறாங்க. அதாவது அந்த பிஎம் ஆஃபீஸ் வந்து சரௌண்டிங்கில் எப்படி இருக்குது செக்யூரிட்டி அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு அந்த அதிகாரி வாட்ச் பண்ணுறாப்புல. சுற்றி பார்க்குறாரு, எத்தனை கார்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படி மாதிரியே ஃபுல் வாட்ச் பண்ணுறாப்புல. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் இந்த பிஎம் செக்யூரிட்டியை தாண்டி இன்னும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற ஒரு கணிப்பு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் நாகேஸ்வர ரெட்டி எப்பேற்பட்ட ஆளுங்கிறது அந்த கூட வந்த அதிகாரிக்கு தான் தெரியும்.
அதுக்கப்புறம் நைட்டு 10 போயிடுது. யாரையுமே காணோம். ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. நைட்டு விடிய விடிய காவு காக்குறாங்க. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிடுது. 7 மணி ஆயிடுது. ஆனால் 7 மணி வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கலையே, ஒரு வேளை அவன் வரலையோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிஎம்மோட கர்ச்சீப் காட்டுறாங்க. கர்ச்சீப் காட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீன் வருது. பிஎம் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க வெளியில் அவசரமாக. ஸோ இதை பார்த்தோன்னே ஓகே செக்யூரிட்டியில் கொடுங்கன்னு சொல்லி போட்டு எல்லாம் செக்யூரிட்டி கொடுத்து அப்படியே பிஎம் அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க வண்டியில் அப்படியே கார்ட்ஸ் எல்லாம் கூட போகிறாங்க. மிகப்பெரிய செக்யூரிட்டியோடு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட அந்த கேட்காரு, என்னப்பா என்னமோ நாகேஸ்வரம் வருவான் அப்படி இப்படின்னு சீனை போட்டேன். பார்த்தியா பிஎம் செக்யூரிட்டி தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒருத்தர் என்னமோ டீ எடுத்துகிட்டு போகிறான். ஏப்பா டீ யாருக்கு எடுத்து போகிறேன்? மேடம் தான் கேட்டாங்க. மேடமா? அப்போ இங்கே போனால் யார் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. என்னடா சொல்கிறீங்க? மேடம் மேலே இருக்கான்னு இப்போ காரில் போன யாரும் கன்ஃபியூஸ். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எந்திரிச்சு ஓடுறாப்புல. எந்திரிச்சு ஓடி போய் பார்க்குறாப்புல. மேடம் பிஎம் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பேர் சொல்லி கூப்பிட்றாப்புல. ஒன்றும் இல்லைம்மா ரொட்டீன் செக்கப் தான் அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு போயிடுறாங்க. உடனே வேகமாக அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கீழே இறங்கி வர்றாரு. அந்த கான்வாய் நிப்பாட்டுங்க உடனே நிப்பாட்டி தாகணும் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா கார்ட்ஸையும் கூட்டிகிட்டு ராணுவ படையை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. காரை நிப்பாட்டி மேடம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. பிஎம் மேடம்னு சொல்லி கேட்க, என்னங்க திடீர்னு இதுக்கு இப்போ காரை நிப்பாட்டுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, சாரி மேம் நான் ரொட்டீன் செக்அப் தான், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறாரு அவர். சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே கான்வாய் கிளியர் பண்ணுங்கள், மேடம் போகட்டும் பிஎம் மேடம் போட்டு கான்வாய் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கூட இருக்கிறவர், ஏங்க அப்போ இவங்க பிஎம்னா அப்புறம் அங்கே இருக்கிறது யாருங்க? அங்கே தான் அதுதான் டூப்ளிகேட்டு, அங்கே தான் நாகேஸ்வரா ரெட்டி இருக்கான்னு சொல்லி போட்டு அப்படியே ஸ்மூத்தாக டென் ஆஃப் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதாவது பிஎம்மோட வேஷம் போட்டுக்கிட்டு சேலையை கட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாருமே வர சொல்லி இந்த மாதிரி யாராக இருக்கிறாங்க, யாராக வந்திருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அப்புறம் அங்கேருந்து அவர் என்னங்கிறாரு, இவர் கூட வந்தார் திடீர்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் கூட வந்து யாரும் தெரியலிங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அதிகாரி அவர் சொல்கிறாப்புல, யார் அவங்கன்னு சொல்ல, நீங்கள் அனுப்பிச்சுட்டு அவ்வளோதான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, இவங்க என்னங்கிறாங்க, நீங்கள் அனுப்பிச்சுட்டு அவ்வளோதான் நான் நினச்சேன், டெல்லி போலீஸ்னு சொன்னாங்க, சரி நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு நினச்சேன். அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தேஜா. ஸோ அவர் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் கார்லேயும் வண்டியிலேருந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த போலீஸ் அதிகாரியை. இதெல்லாம் அவருக்கும் தெரியல, யாருக்குமே தெரில. ஸோ உள்ளே வரும்போது செக்கப் கூட பண்ணல நம்ம ஹீரோவை, அப்படியே அவங்க கூட வந்த மாதிரி உள்ளே வந்துட்டாப்புல. ஸோ ரொட்டீன் செக்கப்பு அவர் எதுவும் எடுக்கல. ஸோ அவர்கிட்ட கன்று மருந்து இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் உடனே அடுத்த மீட்டிங் போகிறாங்க. எல்லாம் நினச்சி பார்க்குறா, அப்படி இந்த மாதிரி நாகேஸ்வரா யாரும் பார்த்ததே கிடையாது, நான் கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த அதிகாரி சொல்ல, இது யாருன்னு இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது, அப்போ யாருன்னே தெரியல பார்த்தீங்களா, அப்படி போகுது கதை. உடனே பிஎம் மேடம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான், இவ்வளோ வேறு செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணிட்டு போயிருக்கான், இது மிகப்பெரிய அவமானம், அவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, மேடம் எங்களுக்கு 2 days டைம் கொடுங்க, அவங்கள பிடிச்சி நான் என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்ல, அவன் வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அவன் ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறக்காக தான் வந்திருக்கான், ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்ல, என்ன எடுத்துகிட்டு போனான்னு தெரியலையே, ஒரு லெட்டர் கொடுத்து போயிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி லெட்டர் தூக்கி பேசுகிறாங்க. இந்த லெட்டரை படித்து பார்த்தா 24 hours நல்லா காவக்காத்தாங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க பண்ணி வேலையோடு தூக்கிடாதீங்க, நான் வந்த வேலை முடிஞ்சது, ஒரு முக்கியமான விஷயம் தான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னவொடனே கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுறான். ஏன்னா வேலையோட தூக்கலையில் ஓரளவுக்கு செக்யூரிட்டியை குறை சொல்லி அவன் தூக்கிடக்கூடாதுங்களா, அதனால். அதுக்கப்புறம் கர்ச்சீப் காட்டாங்க. நம்ம கதாங்கிட்ட அந்த கர்ச்சீப் இருக்குது, அந்த கர்ச்சீப் என்ன விஷயம், என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றால் போடுறாங்க, டைகர் ஹண்ட் பிகின்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஎம் ஆஃபீஸில் அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, அவரை வந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நாகேஸ்வரா அந்த புறத்துக்கு போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே போய் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விசாரிக்க போகிறாங்க. உடனே நம்ம நாசார்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி யார் அவன் போகிறான், அவன் போட்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தான் இங்கே எல்லாத்தையும் காப்பாற்றுறவன், அவன் தான் இங்கே கடவுள், ரத்தத்தில் எல்லாத்தையும் அவன் ரத்தத்தால் தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படி இப்படின்னு அவனை புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது பாருங்கள். நம்ம ஹீரோ ஜீப்பில் போயிட்டுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற சம்பவம் சொல்கிறாப்புல. ஒரு குட்டி பையன் ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது அந்த சொல்கிறான், அம்பேத்கருங்க ஒரு அவனை தான் படிப்பே முன்னேறிச்சு, அதனால் நான் ஜெயிலுக்கு போய் படிக்க போகிறேன். அதாவது திருட்டு பட்டம் கட்டி அவனை கூட்டிகிட்டு போவாங்க, போய் கேஸ் போட்டு. ஸோ அவன் உள்ளவே படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் அவன் போவான். இதை கேட்டால் நம்ம ஹீரோவுக்கு மனசு கஷ்டமாயிருது, தடவை கொடுத்துட்டு ஜீப்பை விட்டு கீழே இறங்கிறாப்புல. படிக்கிறக்க அந்த பையன் ₹1 கொடுப்பாங்கன்னு சொல்லி போயிருக்கான் போல். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வர்றாங்க, எல்லாருமே விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரிக்கு மேலே 100 வேலைகள் வந்து இந்த மாதிரி நான் திருட்டு கேஸ் நீ தானே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த திருட்டு கேள்லாம் கேட்க,
உடனே அந்த பையன் அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், ₹1 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே என்ன போயிடுது, அங்கே இருக்கவங்க எல்லாம், சார் நாகேஸ்வரத்தை பொறுத்த இந்த மாதிரி தான் சார் போய் கேஸ் போட்டு ஆளாக இது பண்ணிடுறாங்க அப்படின்னு கொடுக்குற ஒரு சில போலீஸ்காரங்க சொல்ல, உடனே இந்த போலீஸ்காரன் மாட்டிக்கிறாப்புல. உடனே உன்னை டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்ல, உடனே திரும்ப வந்து, சார் ஒரு 1000 தரேன் என்னை விட்டுருங்க சொல்ல, 1000 தரேன் என்னை பார்த்தா லஞ்சம் வாங்குற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இன்னும் ஒரு 6000 ஒரு 7000 தரேன் சார் அப்படின்னு சொல்ல, சரி சாயங்காலம் வீட்டில் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் ஜீப்பில் ஏறி அவரை கிளம்பி வர்றாப்புல. கடுப்பான இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, அனாமத்தா இப்போ 7000 தண்டனை கட்டுற மாதிரி போச்சா, உடனே அவர் குச்சி தூக்கிட்டு வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாப்புல. டேய் உங்களால் எனக்கு 7000 நட்ட மாதிரி போச்சுடா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பையனை விழுன்னு வெளுத்து போட்டு அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போய் ஜீப்பில் அந்த நாகேஸ்வரபுரத்துலேயே கொண்டு இறக்கி விட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ளே இறக்கிட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே பயந்துக்கிறாங்க. அந்த பையனோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே அழுகுன்னு கதை ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த போலீஸ்காரன் என்னங்கிறான், எங்கள் டிஎஸ்பி சார் புதுசாக வந்திருக்காரு, அவர் மிக நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காரு, இப்போ இருக்கிற போய் கேஸ் அப்புறம் இருக்கிற கேஸ் பெண்டிங் கேஸ் அப்புறம் கொஞ்சம் கடை சொல்லிட்டாங்க, அதனால் இளவட்ட பசங்களாக நல்லா வெடிப்பான பசங்களாக எங்களுக்கு வேணும், அவனை பிடிக்குன்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற ஒரு சில பசங்களை பூரா துரத்து பிடிக்கிறாங்க. சின்ன பசங்களையும் பூராத்தையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி கேஸ் போட்டு உள்ளதில் இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாப்புல. அந்த பையனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மனசு கஷ்டமாக போயிடுது. என்னடா இப்போ தான்டா ஜீப்பில் பார்த்தோம், அம்பேத்கர்னால தான் ஒரு சமூகமே மாறி இருக்குன்னு சொன்னவன் அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், அவன் படிப்பை கிடைக்குன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு ஹீரோக்கு ஒரு கோவம் வந்துடுது. இந்த ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. இப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்க சொல்ல அப்படியே கோவத்தோடு அப்படியே ரொம்ப கண்ணீரோடு திரும்புகிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் பார்த்தா அவங்க குடிசைக்குள்ளே ஒரு போலீஸ்காரர் இன்னொன்று ஒரு சின்ன பையனை அடிச்சு எடுத்துகிட்டு இருப்பாப்புல. அங்கே இழுத்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நிழல் தெரியும் பாருங்க, டான் 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 டான்னு ஒரு மியூசிக் போட்டு பிஜிஎம் போட்டு அப்படியே திரும்புகிறாங்க. அந்த அங்கே இருக்கிற ஏட்டையாக திரும்பினோடனே ஒரே அடி டம்முன்னு அடித்தோடனே அப்படியே அந்த போலீஸ்காரர் அப்படியே ஏரில் பறக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, உள்ள குடிசைக்குள்ளேருந்து வெளியே வராரு. அப்போ என்னாச்சு, அவரை அடித்து பறக்க விட்டார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அப்படியே கோழியெல்லாம் பறக்க விட்டாங்க போல். கோழியெல்லாம் எப்போ குடிசை மேலே கோழி இருந்துச்சா, இல்லை இவங்க பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த முள்ளுச்சீட்டு ஒன்று இருக்குது கீழே, அந்த முள்ளுச்சீட்டு அப்படியே கையில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு ஒரு இழுத்து சொல்கிறாப்புல, இப்போ ஆரம்பிக்குது ஏலம், இங்கே இருக்கிற 10 போலீஸ்காரங்க சாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏலம் கூறலாமா, கூற சொல்ல ஒவ்வொருத்தனும் ஏலம் சொல்கிறானுங்க சாக போகிறாங்கன்னு. அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல, நாகேஸ்வரா அவனுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அவனை பிடிக்க சொல்ல நம்ம ஹீரோ கையில் சிக்கல. அந்த கையில் அந்த முள்ளுச்செடி வச்சு எல்லாத்தையும் போட்டு வெளுன்னு விழுக்கிறாப்புல. அங்கே இருக்க எல்லா போலீஸும் அடித்து சும்மா தம்சம் பண்ணுறாப்புல. சின்ன பையனுக்கு ஒன்றுனா ஹீரோ வந்து தானே ஆகணும். அந்த மாதிரி போகுது கதை. அதுக்கப்புறம் எல்லா போலீஸையும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிக்க அப்படியே ஒரு விடுவாரா போட்டு எல்லாத்தையும் வெளுத்து தள்ளுறாப்புல. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாப்புல. அடித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஓடுறானுங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை போலீஸ்கார அப்புறம் அடித்து விரட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் இனி இந்த ஊருக்குள்ளே இந்த போலீஸ்காரன் உள்ளே வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்கே இருக்கிற பசங்களை பூராத்தையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலுக்கு, நாங்கள் தான் படிக்காமல் போய்ட்டோம், எங்கள் ரத்தத்தில் தான் இருக்குது திருட்டுக்கணும், ஆனால் சரி வேலை இல்லை, சூழ்நிலைனாலும் நாங்கள் இப்படி ஆகிட்டோம், எங்கள் பசங்களாவது படிக்கட்டுமே சொல்ல, சரி படிக்கட்டும் அப்புறம் ஃபஸ்ட்டு வேணாங்கிறாரு வாத்தியார். அதுக்கப்புறம் அவங்களாவது படிக்கட்டுங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி நீங்கள் சொல்கிறீங்கக்கா நான் விட்றேன் அப்படிங்கிறாரு அந்த வாத்தியார். சரி படிக்க அனுமதிக்கிறாரு. ஆனால் படிப்பு செலவுக்குள்ள என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பேனா புத்தகம் நோட்டு புத்தகம்லாம் காசு வேணும்ல, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே பசங்களுக்கு ஒரே ஜாலியாகுது, ஏன்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பசங்கள்லாம் நல்லா நோட்டில் பேரில் எழுதி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காட்டுறாங்க, இந்த பாருங்கள் நான் எழுதியிருக்கேன், என் பேரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நோட் எடுத்து ஸ்லேட்டில் எழுதி காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பசங்கள் என்ன ஆயிடுறாங்க, ஒரு கடத்தில் பெருசாக வளர்ந்துடுறாங்க. அப்புறம் ஏதோ சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் எல்லா பசங்க வளர்ந்து படிக்கிற வரைக்கும் படிப்பு செலவெல்லாம் அவரையே தான் பார்க்குறாப்படி. அதுக்கப்புறம் நல்லா நிம்மதியாக தூங்குறாரு அங்கே பசங்களோட சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கை தூக்கி கும்பிடுது, கடவுள் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒருத்தன் படிப்பை முடிச்சு போட்டு, நீ அடுத்து என்ன படிக்க போகிறேன், அடுத்து எம்பிஏ படிக்க போகிறேன், படி வச்சது படி தம்பி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது கிடதான் நம்ம ஹீரோ தான் பண்ணி நிற்கிறாப்புல. ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் சாமி முன்னிலையில் தாலி எடுத்து கொடுத்து நல்லது பண்ணி வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம நாசர் சொல்கிறாப்புல, இப்போ நீ சாப்பிட்டுக்கிட்டே அந்த கஞ்சி தண்ணி இது கூட நாகேஸ்வராக கொடுத்தது தான், ஸோ அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்குறாங்க. இந்த சுனாமி டைமில் பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே விற்று காசை தின்றுவாங்க. அதனால் நம்ம ஹீரோ தான் எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தா அப்படி. அதில் எங்கள் ஊருக்கும் ஒரு பங்கு இருக்குது, அவ்வளோ நல்லது பண்ணுறான் அவன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம நாகேஸ்வராவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சொல்ல சந்தோஷமாக இருக்குது. கேட்குறவனுக்கு ஆச்சரியமாயிருது,
இது எல்லாத்தையும் புட்டு 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 வைக்கிறாரு நம்ம நாசர் ஹீரோ. அதாவது அவர் சொல்லிக் கொடுத்த அவர் வாத்தியார். இப்படியே கதை போயிட்டு இருக்க சொல்ல அதுக்கப்புறம் நிவாரண நிதியெல்லாம் நம்ம கதாநாயகன் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.